ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 92வது சங்கீதம் 7வது வசனம். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் பொழுது அது அவர்கள் என்றென்றும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமே நிலைத்திருக்கிறவர்களாயிருப்போம். கர்த்தர் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவரை சுமந்து செல்லுகிற நீங்களும் நானும் தான் நிலைத்திருப்போம். துன்மார்க்கர் புல்லை போல செழிப்பாக வளரலாம். இதோ புல் எதற்கும் உதவாதது போல, இதோ புல் எதற்குமே பயன்படாதது போல, இதோ துன்மார்க்கரும் அப்படித்தான், யாருக்குமே பயன்படாதவர்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ எல்லாருக்கும் பயன்படுகிற ஒரு உப்பாகவும் வெளிச்சமாகவும் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அநேக நேரத்தில் மற்றவர்களை பார்த்து இதோ நாம் என்ன செய்கிறோம், இருதயத்திலே ஒரு கேள்வி உண்டாகிறது. நான் நல்லவனாக இருக்கிறேனா? ஆனா நல்லவனாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் குறைவா இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற அவர்கள் செழித்து கொண்டிருக்கிறார்களே, ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி எல்லோருக்கும் மனதிலே ஒரு கேள்வியும் ஒரு ஐயமும் தோன்றும். அதற்கு தான் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுக்கிறார். ஒருவன் செழிக்கும் பொழுது அவன் நிலைத்திருப்பது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எனவே தேவ ஜனமே, மற்றவர்களையும் உங்களையும் ஒப்பிடாதீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே உங்களுக்கு ஐஸ்வர்யம் குறைவாக இருக்கலாம். நீங்கள் ஒரு மரமாக, கனி கொடுக்கிற ஒரு மரமாக கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது கனி கொடுப்பதற்கு நாளாகும், மரம் வளருவதற்கு நாளாகும். ஏன்? வேர் பற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வேர் பற்றி வளருகிற மரமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். எனவே நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், சாதாரண புல்லை போல இருக்கிற ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து இருதயத்திலே தேவனை சந்தேகிக்காமல் இருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை நிலைத்திருக்க செய்கிற தேவன் அவர் ஒருவரே என்பதை மாத்திரம் விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள். ஆமீன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அநேக நேரத்தில் ஆண்டவரே மற்றவர்களை பார்த்து எங்களையே நாங்கள் அப்பா நியாயம் தீர்த்து கொள்ளுகிறோம். ராஜா, எங்களுடைய பார்வை உம்மை நோக்கி இருக்கட்டும் என்று சொல்லி அப்பா உம்மையே நாங்கள் ஆண்டவரே தெய்வமாக கொண்டிருக்கிறபடினாலே எங்களுக்கு எந்த குறைவும் நீர் வைக்க மாட்டீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.